வெல்கம் டு ரேவதி அஞ்சனாதன் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டே ரொட்டீன் vlog தான், ஒர்க்கிங் ரொட்டீன் vlog தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன vlog அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டே மார்னிங் ரொட்டீன் vlog தான். ஸோ நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வீட்டில் என்ன மாதிரியான ஒர்க்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா இதில் மெனூஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் என்ன மாதிரி எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதையும் வந்து நான் இதில் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக எப்போவுமே நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே ஏன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போகணும், இல்லை நான் வந்து ஆஃபீஸ் போகணும், என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் டைமிங் காஷியஸாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்குது. பட் இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ணேன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொஞ்சம் லேட்டாக பண்ணா எப்படி நம்மளால பண்ண முடியுதா, குவிக்கா சமையல்லாம் பண்ண முடியுதா, என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் இன்னைக்கு லேட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கோலம் போடும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ், அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லீவ்ல இருக்காங்க, அவங்க சம்மர் வெக்கேஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ அதனால பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு, அதனால அவங்க ஸ்கூலுக்கு போகல. ஸோ நான் வந்து பாப்பா ஸ்கூலுக்கு போகலன்றதுனால கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ இல்லைங்களா? ஏன்னா ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா ஹரிபரியா செய்வோம். இன்னைக்கு ஸ்கூல் அவங்களுக்கு லீவு, அதனால நானும் என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறது, எங்களுக்கு மட்டும்தான் லஞ்ச் பாக்ஸு. ஸோ மீதியெல்லாம் வந்து என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அவர் வந்து மதியம் வீட்டுக்கு வந்தே சாப்பிட்ருவாரு, பாப்பா வீட்டில் சாப்பிட்ருவா, என் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்ருவா. ஸோ அதனால அவங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸ் கிடையாது. பட் ஆனால் நான் மார்னிங்கே எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஹாட் வாட்டர் போட்டாச்சு. ஏன்னா சில பேருக்கு சம்டைம்ஸ் ஹாட் வாட்டர் வேணும்னு கேட்பாங்க, அதனால எப்போவுமே அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. வந்தோன்னா ஹாட் வாட்டர் நான் இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாதத்துக்காக அரிசியை வந்து வாஷ் பண்ணி நான் வந்து வச்சுட்டேன். நான் வச்சிருக்கிற அரிசி வந்து நீங்க பார்த்துருக்கலாம், என்னங்க அப்படியே வாஷ் பண்ணீங்க அப்படியே தூக்கி வச்சுட்டீங்க அப்படின்ட்டு. இது வந்து சிவாஜ் பிராண்ட் அரிசி. என்ன அப்படின்னா ஊற வைக்கலன்ற நீடு இல்லை, நீங்க அப்படியே வந்து வாஷ் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா சமைக்கலாம். எனக்கு நல்லா தான் இருக்கு, அதே நேரத்துல சீக்கிரமா கெட்டு போகல, தண்ணி விடல, நல்லா ரொம்ப நேரத்துக்கு வந்து சாதம் நல்லாவே இருக்கு. நான் மார்னிங் பண்ற சாப்பாடு நைட்டு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது கூட சாதம் வந்து கெட்டு போகாம அந்த ஒரு மாதிரி நீர் விடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் விடாம சாதம் சூப்பராகவே நல்லாவே இருக்கு. அதனால சரி நான் வந்து ஊற வைக்கிறது கிடையாது, அப்படியே டைரக்டா நான் வந்து பண்ணிடுறது. ஸோ சாதம் வச்சாச்சு. இன்னைக்கு வந்து நேற்று நான் எப்பவுமே முந்தின நாளைக்கே வந்து நான் பிளான் பண்ணுவேன், என்ன சமைக்கலாம் ஏது சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். எனக்கு எதுவுமே ஐடியா வரல அப்படின்னா என் சிஸ்டர் என் ஹஸ்பண்டையும் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் டார்ச்சர் பண்ணுவேன். நீ சமைக்கிறதும் போதும் எங்களை டார்ச்சர் பண்றதும் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி நானே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். எனக்கு வந்து எதுவும் தோணலை, எனக்கு என்ன சமைக்கிறதுன்னு யோசனையே வரலைன்ற பட்சத்துல தான் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பேன். இவர் தானே எங்க வீட்டு குட்டி, என் சிஸ்டரோட பையன், அவருக்கு 5 months மேல ஆயிடுச்சு. ஸோ அதனாலதான் வீடியோல காமிச்சோம். ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்ததுக்கு அப்புறம் அவரை வந்து பாக்குறதே ஒரு பெரிய ரொட்டீன் vlog தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மையா சொல்லலைன்னா அவர் எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னே தெரியாது. சம்டைம்ஸ் நல்லா இருப்பாரு, சம்டைம்ஸ் அவர் மூட் ஸ்விங் எப்படி இருக்கும்னே தெரியாது. ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே அவருக்கு என் பாப்பாக்கு எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் போட்டுருவோம். ஸோ அவர் அப்பதான் எந்திரிச்சு வந்தாரு, அதனால பாப்பா தூக்கிட்டு வந்தோடனே என்னை வந்து விசிட் பண்ணிருவாரு, ஒரு குட் மார்னிங் வந்து போட்டுருவாரு. ஸோ அதனால அவருக்கும் ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணேன். இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா, சாம்பார் வைக்கலாம். இந்த மிளகா கிள்ளி போட்டு சாம்பாருன்னு சொல்லுவாங்களா, அதாவது என்னன்னா குக்கர்லயே நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, பெருங்காயம், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு சேர்த்து வேக வைப்போம் இல்லைங்களா, வேக வச்சுட்டு தாளிச்சு போடுவோம் இல்லைங்களா, அந்த சாம்பார் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ கொஞ்ச நாளா டயட் கான்சியஸ்ல தான் நான் இருக்கேன், என் ஹஸ்பண்டும் டயட் கான்சியஸ்ல தான் இருக்காரு. அதுவும் இல்லாமல் என் சிஸ்டருக்கு இப்போதான் குழந்தை பிறந்திருக்கு, அதனால எல்லா சமையலையும் பண்ண முடியாது.
அவளுக்கு இப்பதான் அதான் பாப்பாக்கு 5 months மேல இப்பதான் ஆகுது. ஸோ அவளுக்கு வந்து ஃபீட் பண்றா, மதர் ஃபீட் தான் அப்படின்றதுனால அவளுக்கு சில திங்ஸை தான் கொடுக்க முடியும், சில சாப்பாடுங்களை கொடுக்க முடியாது. டாக்டர் சொல்லியிருக்காங்க லிஸ்ட், அது பிரகாரம் தான் அவளுக்கு வந்து நாங்க ஃபுட் மெனு கொடுப்போம். ஸோ அதுவும் இல்லாம எங்க வீட்டுல இப்ப நானும் வந்து ஓவர் வெயிட் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ நான் ஓவரா வெயிட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஒபிசிட்டி மாதிரி எனக்கு தெரியுது. அதை கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா இட் குட் பி பெட்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. என் ஹஸ்பண்டும் வந்து அவருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு இல்லைங்களா. ஸோ அவர் எப்போவுமே வந்து ஹெல்த் கான்ஷியஸ் தான் என்ன மெயின்டைன் பண்ணுறது. அவர் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணும், ஏன்னா அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணணுன்றதுனால அவர் எப்போவுமே இருப்பார். ஆனால் என்னன்னா எல்லார் வீட்டில் நடக்கிற ஒரு கூத்து வந்து நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போவார், கொஞ்ச நாள் போவாரு, கொஞ்ச நாள் விட்டுருவாரு, கொஞ்ச நாள் போவாரு, கொஞ்ச நாள் விட்டுருவாரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. அதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு ஜிம்ல போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு அது ஒரு சர்ஜரி வரைக்கும் லீட் பண்ணிடுச்சு. ஒரு 2 years பிஃபோர் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணி சில திங்ஸால அவருக்கு சர்ஜரி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பயந்துட்டு ஜிம்முக்கே அவர் அனுப்பல. இல்லை நீ வேண்டவே வேண்டாம், நீ ஃபுட் மெனுலயே என்ன வேணா ஃபுட்லயே நீ வந்து டயட்டை இது கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுமோ நீ பண்ணு, அப்படி இல்லைன்னா சிம்பிள் ஒர்க் அவுட்ஸ் வந்து வீட்லயே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் வந்து ஓகே டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இல்ல ஜிம் ஒர்க் அவுட்லாம் போகலாம், நீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்ற திங்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அது ரிலேட்டடா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜிம் ஜாயின் பண்ணியிருக்காரு, இப்ப போயிட்டு இருக்காரு. ஸோ அதனால அவருக்குமே ஃபுட் வந்து கொஞ்சம் வந்து கான்ஷியஸா தான் கொடுக்கணும். நானுமே கொஞ்சம் அப்படி இவங்களெல்லாம் சாக்கு வச்சுட்டு நானும் கொஞ்சம் உடம்ப ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இது பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ ஸ்டோரி எதுக்குன்னா அந்த சீரக தண்ணிக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சீரக தண்ணி வந்து நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நாங்க குடிச்சோம். அது பேர் சீரக டீ, இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் வேர்ல்டுல சொல்லுவோம் அப்படின்னா. ஸோ எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு நான் கொடுத்தேன், என்னோட பாப்பாக்கும் என் சிஸ்டருக்கும் நான் கொடுக்கல, என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட்க்கும் நான் கொடுக்கல. நீங்க 2 பேர் மட்டும் குடிக்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி அவர் ரொம்ப ஃபிட்டா தான் இருப்பாரு. அவர் வந்து குண்டா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாரு, ஃபுட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாரு. அதுவும் இல்லாம மார்னிங்ல அவர் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாரு. ஸோ அவர் வந்து எப்பவுமே ஃபிட்டா கரெக்டா ஸ்லிம்மா இருக்காரு. ஸோ அதனால வந்து என்ன அவருக்கு வந்து என்னென்ன எப்பப்ப சாப்பிடணும்னு தெரியும். அவர் வந்து வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னுட்டாரு. அவரு கொஞ்சம் கண்ட்ரோல் வைப்பாரு. கண்டினியூஸா எல்லாத்தையுமே தினமும் சாப்பிட மாட்டாரு. இப்ப சீரக டீ நம்ம குடிக்கிறோம்னா தினமும் சீரக டீ குடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ரொட்டீன் அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, அதனால அவருக்கு கொடுக்கல. என் தங்கச்சிக்கு வந்து பேபிக்கு மதர் ஃபீட் பண்றா இல்லைங்களா. ஸோ சீரக தண்ணி குடிச்சா என்ன ஆகும்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அதனால அவளுக்கு நான் கொடுக்கல. பாப்பாக்கு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் என் ஹஸ்பண்ட் என்னை கேட்கும் போது நான் சொன்னேன் பாப்பாக்கு பால் கொடுக்க போறேன், சந்தியாக்கும் பால் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் சரி ஓகே, நான் நட்ஸ் ஊற வச்சிருந்தது வந்து எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் என் சிஸ்டர் வந்து நட்ஸ் ஊற வச்சிருக்கேடி அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வந்து நட்ஸ் ஜூஸ் டாக்டர் ஷர்மிகா அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல அந்த நட் ஜூஸ் தான், அதுதான் வந்து என் பேபிக்கும் என் சிஸ்டருக்கும் வந்து அன்னைக்கு போட்டு கொடுத்தேன். குட்டிக்கு வந்து வெறும் பால் தாங்க, இது வரைக்கும் இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவருக்கு 6 months முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வாட்டரே கொடுக்கணும் அப்படின்னு டாக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால இன்னும் அவருக்கு எதுவும் கொடுக்கல, வெறும் பால் மட்டும்தான். ஸோ அன்னைக்கு வந்து டே ரொட்டீன் விளாக் தான். தட் மீன்ஸ் வந்து தினமும் என்ன பண்றோன்னா அதை தான் நான் காமிச்சிருக்கேன். தினமும் பூஜை பண்ணுவீங்களா அப்படின்னா ஆமா தினமும் பூஜை பண்ணுவேன். ஸோ வாசலை பெருக்கி தொடச்சி விட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு என்னெல்லாம் வந்து ஸ்டவ்ல வந்து என்னெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர்டா, ஏன்னா நம்ம இங்க பூஜை பண்ணிட்டு இருக்க நேரத்துல சைட் பை சைடு அது அங்க போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அதனால நான் வந்து அதை இது பண்ணிட்டேன். நான் சீரக தண்ணி தான் குடிக்கிறேன் அப்படின்றதா, அது ஒரு தண்ணி மாதிரி தானே அப்படின்றதுனால நான் வந்து அதை மட்டும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ தினமும் பூஜை பண்ணுவீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்றதான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஒன்றும் இல்லை, நார்மலா பூ போட்டுட்டு நான் பிரசாதம் பாருங்க என்ன வச்சிருக்கேன். காஞ்ச திராட்சை இருக்கு இல்லைங்களா, ட்ரை கிரேப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ட்ரை கிரேப்ஸ்ல வந்து பிளாக் வரும், இன்னொரு இது வரும் இல்லைங்களா, அதுதான் வச்சிருக்கேன். ரைசன்ஸ் அதை தான் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து வச்சுட்டு சிம்பிளா வந்து தான் பூஜை பண்ணியிருக்கேன். பூ போட்டிருக்கேன், சாம்பிராணி கப் சாம்பிராணி அதை ஏற்றிட்டு கற்பூரம் காட்டிட்டு உதவத்தி காட்டுறது, அது மட்டும் தான் நான் வந்து இது பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஹார்ட்லி ரொம்ப பெருசாலாம் ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தண்ணி மாற்றணும். இந்த மாதிரி தினமும் பூஜை பண்ணும்போது பஞ்சபாத்திரத்துல நம்ம தண்ணி வைப்போம் இல்லைங்களா, அது வந்து கம்பல்சரி மாற்றணும். இதை ஹார்ட்லி என்னன்னா அப்படியே கொஞ்சம் பொறுமையா நம்ம போய் அப்படி இப்படின்னு பண்ணா கூட நமக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 1/2 hour ஆகுங்க. அதை தாண்டி பெருசா எதுவும் ஆகாது. ஸோ அவ்வளவுதான். 1/2 hourன்றது ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல, பண்ணலாம்ல அப்படின்றது. 1/2 hour நான் சொல்றதே கொஞ்சம் ஜாஸ்தி தான்.
இந்த கோலம்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணி நான் சொல்றது. ஸோ இல்லைன்னா அதை விட கம்மியாக தான் ஆகும். பழைய பூக்களை எடுத்துட்டு புது பூக்கள் போட்டுட்டு சாம்பிராணி இது காட்ட போறோம். பஞ்சகவ்ய விளக்கு தினசரி பூஜையிலே நீங்க யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ஆமா, நான் யூஸ் பண்ணுவேன். தினசரி பூஜையில யூஸ் பண்ணுவேன். விசேஷ பூஜைன்ட்டு கிடையாது, தினமுமே. ஏன்னா வந்து அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு ஓமம் வளர்த்த ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். வீட்டுல நம்மளால மந்த்லியோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ எல்லாம் ஹோமம்லாம் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இது வந்து அதுக்கு நிகரான விஷயம் அப்படின்றதுனால அது ஒரு சின்ன ஒரு விளக்கு தானே. அது போடுறதுல எவ்வளவு ஆயிட போகுது, எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் ஆக போகுது, எவ்வளவு டைம் எடுக்க போகுது. ஹார்ட்லி ஒரு 2 to 3 minutes ஆகுமா. அதனால இவ்வளவு பெனிஃபிட் இருக்கும் போது ஒரு 3 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்றதுல என்ன இருக்கு. ஸோ அதனால நான் வந்து தினமுமே பஞ்சகவ்ய விளக்க வந்து நான் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்தி கற்பூரம் காட்டுறது, அவ்வளவுதான். அது மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது. இதே தினமும் பண்ணணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் தான். நமக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல வந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்கு பூஜை பண்ணா ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எனக்கு பூஜை பண்றது, எனக்கு பிடிச்ச பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிறது பிடிக்காது. வெளியே போயிட்டு வந்தா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. ஷாப்பிங் பண்ணா சில பேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை வந்து நிறைய எடுக்கிறது வந்து சில பேர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு ஹேபிட். அந்த மாதிரி எனக்கு வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா வந்து எனக்கு கொஞ்சம் அந்த 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 டேவே வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா, ரொம்ப வந்து ஒரு பிளசண்டா மூவ் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால நான் வந்து தினசரி பூஜை பண்ணுவேன். நான் ஒருத்தி பூஜை பண்றதால வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது அப்படின்னும் போது ஏன் அதை பண்ணக்கூடாது. அதனால ஒரு பெரிய டிராபேக்கோ ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவுமே இல்லைல்ல. அதனால நிறைய பாசிட்டிவ் தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னும் போது why we couldn't try it அப்படின்ற மாதிரி தான் நான் பண்றது. பிளஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலையும் நான் பண்றேன். ஸோ வந்து பூஜையெல்லாம் நான் பண்ணிட்டு சிம்பிளா என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு பேக் டு ஃபார்ம். பேக் டு ஃபார்ம் என்ன, சமையல் தான். சமையல் பண்ணணும் இல்லைங்களா. அதனால சரின்னு சொல்லிட்டு சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போதான் என் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலா என்னன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற நாள் தான், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே நீ வாரத்துல 2 நாள் 3 நாள் தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்ற, நான் சிக்கன் வாங்கிட்டு வரேன் செய்யறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சிக்கனா, இப்ப மறுபடியும் புதுசா ஒரு மெனு ஆட் பண்றீங்களே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். நீ சாம்பார் தானே வச்சிருக்க, அதுக்கு என்ன பிளான் பண்ண அப்படின்னு கேட்டாரு. நான் உங்களுக்கு கருவாடு ட்ரை பண்ணிட்டு எனக்கு முட்டை வறுத்து எடுத்துட்டு போயிடலாம். ஸோ வீட்டுல வந்து எல்லாருக்கும் கருவாடு முட்டை இது பண்ணிடலாம். சந்தியா கிட்ட வேணும்னா நீ வந்து உருளைக்கிழங்கு மதிய போல சாப்பிடும் போது உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது, நீ சிக்கன் நான்வெஜ் எல்லாம் சீக்கிரமா தானே சமைப்ப, கொஞ்சம் பண்ண அப்படின்னாரு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும்ல ரேவா, நீயும் சாப்பிடலாம் அப்படின்னாரு. சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீங்க தான் கிளீன் பண்ணி தரணும், நான் பண்ண மாட்டேன், எனக்கு டைம் ஆகுது ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி நானே கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி கொடுத்தாரு. 1/2 kg சிக்கன் தான் எடுத்தேன், ஏன்னா சடனா எடுத்ததுனால. ஸோ என் சிஸ்டர் வந்து சிக்கன்லாம் அவ்வளவா அவளுக்கு கொடுக்கல, ஏன்னா அவள் ஃபீட் பண்ணுறா அப்படின்றதுனால சும்மா 2 பீஸ் தான். அவள் அதிகமாக சாப்பிட மாட்டான், ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஹீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ என்னோட பேபியும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2-3 பீஸ் கூட மேடம் சாப்பிட மாட்டாங்க, ஒரு 2 பீஸ் தான். அதுவும் மதியம் ஒரு பீஸ், நைட்டு ஒரு பீஸ், அப்படிதான் போகும். என் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்களும் அந்த ஒர்க் அவுட் அதெல்லாம் பண்ணுறதுனால சிக்கன் ப்ரோட்டீன் தானே, அதனால அவங்க சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாரு. நான் என்ன பண்ணேன், சிக்கன் வந்தோடனே இல்ல நான் சாதத்துல சிக்கன் அது ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன், தொக்கு மாதிரி பண்ணாம கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நான் சாதத்திலேயே போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சிக்கன் கிரேவியே போட்டு கலரே சாதத்தை நான் எடுத்துட்டு போயிட்டேன். ஸோ சைடிஷ்க்கு வந்து இது பண்ணியாச்சு, எக்கு வந்து அவிச்ச முட்டை எக்கு எடுத்துட்டு போயாச்சு. காலையில டிஃபனுக்கு வந்து இட்லி பண்ணிட்டோம். ஸோ சிக்கன் கிரேவியை வச்சுட்டு மார்னிங் டிஃபனை அவங்க வந்து முடிச்சுப்பாங்க. ஸோ இப்படிதான் அன்னைக்கு மார்னிங் டே ரொட்டீன் விளாக் வந்து சூப்பரா சமையலோட முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்றது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப 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 இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் எதனா பண்ணணும், உங்களுக்கு என்கிட்ட எதனா இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க.
அப்பதான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத எனக்கு தெரியும். ஸோ என்ன நீங்க என்கிட்ட என்ன மாதிரி வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எனக்கு வந்து தெரியும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குதோ அந்த மாதிரியான ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உள்ள வீடியோஸை நான் உங்களுக்கு டெலிவர் பண்றதுக்கு ரொம்பவே ஈகரா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் நாம் அனைவரும் சந்திப்போம். டாடா, பாய் பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.